ஹே கைஸ்! இன்னைக்கு நம்ம வந்து டன்கிரிக் அப்படின்ற ஒரு திரைப்படத்த பத்தி தான் பார்க்குறோம். நம்ம கிறிஸ்டோபர் நோலன் இருக்கார் பார்த்தீங்களா? அவருடைய இயக்கத்துல வெளியான திரைப்படம். ஒரு தாறுமாறான திரைப்படம். இத வந்து சேவ் த கேரக்டர்ஸ்ல சொல்ல முடியுமா தெரியல. இத வந்து லீனியரா சொல்லாம நான் லீனியர்ல வந்து பயங்கரமா போட்டு தாக்கியிருப்பார் நம்ம நோலன் அவர்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து லீனியர்லி சொல்றேன். வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். ஆக்சுவலா 2ஆம் உலகப் போர்ல வந்து 7 நாடுகள் இருந்துச்சு. அதுல 7 நாடுகள்ல 2 பிரிவுகளா மாறி 2 பேருமே வந்து மாத்தி மாத்தி தாக்கிக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவுக்கு ஜப்பான பிடிக்காது. அதனால எதிரி நாடா மாறி அவங்க வந்து போர் செஞ்சுட்டாங்க. இந்த சமயத்துல பிரிட்டன் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் கூட கை கோத்துட்டாங்க. என்னதான் இங்கிலாந்து பிரான்ஸ் வந்து கைகோத்து இருந்தாலுமே கூட ஜெர்மனின்ற ஒரு படையை வந்து யாராலையுமே வந்து அடிக்க முடியல. ஏன்னா வந்து அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த டீமா வந்து ஜெர்மனி இருந்ததுனால இவங்களால வந்து இதுக்கப்புறம் போர் செய்ய முடியாது. நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கல. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டன்கிர்க்ன்ற இடத்துல இருந்து 3,00,000 வீரர்கள் மீட்கப்பட்டாங்களா இல்லையா அங்க என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்தோட மீதி. இந்த படத்துல வந்து 3 லேயரை யூஸ் பண்ணிடுறாங்க. அதுல த மோல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து ஒரு வாரத்தை குறிக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து சீன்றது வந்து ஒரு நாளையும், ஹேர்ன்றது வந்து ஒரு மணி நேரத்தையும் குறிக்கும். இப்படி 3 டைம் லைன்ல காட்டினாலுமே கூட கிளைமேக்ஸ்ல வந்து இது எல்லாமே ஒரே லேயரா மாறி முடியும். உண்மையிலேயே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து பயங்கரமா இருங்க. அதுக்காக தான் சொன்னேன். வாங்க படத்தோட கதையை முழுசா பார்த்துடலாம். படத்தோட ஓப்பனிங் இமேஜ்ல வந்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் சேர்ந்து வந்து ஒரு சில வீரர்கள் கூட போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வந்து துண்டு பிரசுரம் மாதிரி வந்து ஒரு போஸ்டர் கீழ போட்டு விடுறாங்க. அதுல என்ன போட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனிக்காரங்க வந்து வார்னிங் விடுறாங்க. இத பார்த்தா நம்ம ஹீரோ டீமுக்கு வந்து ரொம்ப பதறி போயிறாரு. ஐய்யயோ! என்னடா இது அப்படின்ற மாரி. ஏன்னா வந்து இவங்க வந்து தோக்குற நிலைமையில தான் இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து ஜெர்மன் வந்து பயங்கரமா கை ஓங்கி இருக்கிறதால இந்த மாதிரி போஸ்டர்லாம் அவங்கள வந்து வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அதுல நம்ம ஹீரோ மட்டுமே தப்பிச்சு எப்படியோ வந்து கடற்கரைக்கு வந்து சேர்ந்துறாரு. ஆனா அங்க வந்தாலுமே கூட யார் யார் அப்படின்னு அந்த படையினரே வந்து இவர சுடுறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இவர் அவங்க ஆள் தான் தெரிஞ்ச உடனே விடுறாங்க. இந்த சமயத்துல வந்து கிப்சன்ற ஒரு பர்சன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கூட இறந்து போன ஒரு சக வீரரை வந்து புதைச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ போய் அவர்கிட்ட பேசுறாரு. ஆனா அவர் சும்மா எதுவுமே பேச மாட்டாரு. அவர் பேர் கிட்டங்க. அவரும் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். இப்போ இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் போட் வராதா? நம்மள காப்பாத்தாதா? இங்கிலாந்துக்கு போமாறுமா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு வந்து ஜெர்மனி படையில இருந்து இந்த ஃபிளைட் எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுட்டு தள்ளுறாங்க. நெறைய வீரர்கள் வந்து தரமாரியா சுட்டு சாவறாங்க. இதுல நம்ம ஹீரோலாம் பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. ஐய்யயோ! நம்ம உயிரே பொழைக்க முடியாது போலயே அப்படின்ற மாரி அவர் நினைக்கிறாரு. அந்த சமயத்துல தான் ஒரு போட் வருது. அந்த போட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 3,00,000 பேர் இருக்காங்க. ஒரு 30,000 பேர் கிட்ட ஏத்த முடியும்னு சொல்லிட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஏத்திடுறாங்க. அதுல நம்ம ஹீரோவையும் கூட இந்த கிப்சன் இருக்கார் பாத்தீங்களா, அவங்க 2 பேரையுமே ஏத்துற சமயத்துல வந்து அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இல்லப்பா இடம் பத்தல, நீங்க அடுத்த போட்ல வாங்க அப்படின்னு. அடுத்த போட் எப்போ வருமோ அப்படின்ற மாதிரி இவங்க வந்து டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கீழ ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜ்ல வந்து சேஃபா ஒளிஞ்சுக்கிறாங்க. பிரிட்ஜுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஆபீசர் இருக்காரு. இங்கிலாந்து சேர்ந்த ஒரு லெப்டினன்ட். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற மக்களை எல்லாரும், அதாவது இந்த சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள சேஃபா எப்படியாவது வந்து ஊருக்கு எடுத்து போயிடணும். அதுதான் இவரோட வேலை. அதுதான் இவர் வந்து சிறப்பா செய்யணும் அப்படி மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா கப்பல் வந்து பெருசா இல்ல. அந்த கப்பலுமே இப்ப வந்துச்சு பாத்தீங்களா, அந்த கப்பலுமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனியோட ஷூட் அவுட்ல வந்து உடைஞ்சு போயிருது. இதனால வந்து தண்ணியில மூழ்கி சாவறதுக்கு பதிலா திரும்பி கரைக்கே அந்த டன்கிரிக் கரைக்கே நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் வந்து நீச்சல் அடிச்சு எப்படியோ வந்து வந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து அலெக்ஸ்ன்ற ஒருத்தர் வந்து மாட்டி முடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ தான் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வருவாரு. இப்ப 3 பேர் இருக்காங்க. கிப்சன், அப்புறம் ஹீரோ, அதாவது டாமி, அப்புறம் வந்து இப்ப புதுசா வந்த அலெக்ஸ். இவங்க 3 பேருமே இருக்காங்க. இப்ப இந்த 3 பேர்ல அலெக்ஸுக்கு வந்து கிப்சன் மேல லைட்டா டவுட் வருது. ஒருவேளை ஸ்பையா இருப்பானோ, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லைட்டா சந்தேகப்படுறாரு. இந்த சீன் இங்கேயே கட் ஆகுது. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்கிலாந்து மக்களுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருப்பாங்க. அதாவது வந்து போர்ல இருக்கிற நம்ம வீரர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள காப்பாத்துறதுக்கு வந்து நீங்க உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. அதாவது வந்து மீனவர்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட போட் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணுங்க. அந்த மாதிரியான ஒரு கால் வந்திருக்கும். அதை பார்த்த ஒரு பர்சன், அதாவது வயசான பெரியவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட போட் எடுத்துட்டு அங்க வந்து போவாரு. அந்த சமயத்துல ஒரு உடைஞ்ச போட்டு மேல வந்து கிட்டத்தட்ட சாகுற நிலைமையில ஒரு பர்சன் வந்து கை கால்லாம் உதறிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா நம்ம மர்ஃபி, அதாங்க ஓப்பன் நம்பர்ல நடிச்சாரு. அவர் தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம அந்த மீனவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இவரை காப்பாத்தி ஒரு வழியா வந்து உட்கார வச்சுறாரு. ஆனா அவர் வந்து உதறிட்டே இருக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த போரோட அந்த பதற்றத்தினால அப்படி ஆயிருச்சு போல் இருக்குது. இது அப்பாக்காரருமே புரிஞ்சுக்கிறாரு. ஆனா பீட்டர் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து என்னன்னு புரியல. அதனால குளிர்ல நடுங்குறார் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விடுறான் அந்த பையன். இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இப்ப ஹேர்ன்றத காட்டுறாங்க. அதாவது 1 மணி நேரத்துல நடக்கிற விஷயத்தை காட்டுறாங்க. 3 போர் விமானம் போயிட்டு இருக்குது. அதுல வந்து ஃபேரியர், அப்புறம் கோலின், அப்புறம் கேப்டன், இவங்க 3 பேருமே போயிட்டு இருக்காங்க. இந்த போயிட்டு இருக்க சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனி படை வந்து தாக்குதல்ல அடிச்சு இப்ப கேப்டன் இருந்துட்டாரு. இதுக்கப்புறமும் வந்து இந்த மிஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கும் போது, இல்ல கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டன்கிரிக்கை நோக்கி போயிறாங்க. அதாவது டன்கிரிக்கு போயிட்டு டன்கிரிக்ல இருக்கிற இந்த சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது இங்கிலாந்து சோல்ஜர்ஸ், அவங்களை காப்பாத்துறதா இவங்களோட வேலை. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அந்த வண்டியில இருக்கிற அந்த ஃபியூயல் மீட்டர் இருக்குது பாத்தீங்களா, அதாவது எவ்வளவு பெட்ரோல் இருக்குது, எவ்வளவு டீசல் இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து காட்ட மாட்டேங்குது. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, டைம் வந்து கால்குலேட் பண்றாரு. டைமை கால்குலேட் பண்ணி இந்த டைம்க்குள்ள வந்தா இவ்வளவு ஃபியூல் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து இங்க இவ்வளவு தூரம் போலாம், இவ்வளவு தூரம் வரலாம் அப்படின்ற வந்து அவர் வந்து தெரிஞ்சு கூட்டு போகணும். அதுதான் இவங்களோட மிஷன். இதுக்காக வந்து இவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கேயே கட் ஆகுதா. இப்ப திரும்பி வந்து இந்த மோல் பிளேஸ காட்டுறாங்க. அதுல இந்த 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போட் கிடைச்சிருக்கும். அந்த போட்ல ஏறி இவங்க வந்து சேஃபா போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தா, திரும்பவும் ஜெர்மனி படம் வந்து தாக்கி அந்த கப்பலை மூழ்கடிச்சிருது. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ, அதாவது டாமி இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அலெக்ஸும் வந்து மூழ்கி கிட்டத்தட்ட சாவர நிலைமையில வந்து இந்த கிப்சன் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது பேசாம இருந்தாரு, அவர் தான் வந்து இவங்க 2 பேரோட உயிரையும் காப்பாத்துறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல வந்து நம்ம மர்ஃபி இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து அட்வைஸ் போட்டுட்டு இருக்காரு. எந்த பிரச்சனையும் வராது, இப்படிதான் நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், எதையுமே வந்து நீங்க நினைச்சு வந்து தோண்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப மோட்டிவேஷனலா பேசிட்டு இருக்காரு. நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. யோ மிலிட்டரி, நீ என்ன இங்க பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க தோணும். ஆனா
வந்து அவர் வந்து அந்த உடம்பு ஷாக் ஆச்சு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி நடக்கிற சீன் போல் இருக்குது. அதனால வந்து தெளிவா இருக்கிறாரு. அதனால இவங்களுக்குமே வந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கடற்கரைக்கு இந்த டீம் போகுது. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் கப்பல் வேற ஏதாச்சும் வந்துச்சுனா தான் இவங்க வந்து இங்கிலாந்து போ முடியும். அதனால திரும்பி வந்து அந்த டன்கிரீக்குக்கே வந்துடுறாங்க. அங்க இருக்கிற அந்த போர் சம்பந்தப்பட்ட வண்டியெல்லாம் வச்சு அங்க இருக்கிற ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரோ மாரி கட்டி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ சேஃப்டிக்கு போல் இருக்குது. ஏதாவது கப்பல் வந்துச்சுன்னா நம்ம போயிரலாம் சரியா அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தூரத்துல வந்து ஒரு போட் இருக்கிற மாரி பாக்குறாரு. அந்த போட்ல போயிட்டு நம்ம தங்கிருவோம். அங்க வந்து நம்ம ஏதாவது நமக்கு சேஃபா இருக்குதா பார்த்து சொல்லிட்டு இவங்க 3 பேருமே போயிட்டு அந்த போட்ல போயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க இருக்கிற இடம் வந்து ஜெர்மனி பகுதியை ஒட்டி இருக்கிறதுனால வந்து இவங்களுக்கு சேஃபே இல்ல. இருந்தாலுமே வந்து இவங்களோட பிளான் என்னவா இருக்குதுன்னா, ஒரு பெரிய அலை வந்துச்சுன்னா அந்த அலை மூலியமா வந்து இவங்க எப்படியாவது கரையை கடந்துடலாம் அப்படின்ற மாரி பாக்குறாங்க. கட் பண்ண அந்த சீயோட போர்ஷனை காட்டிருப்பாங்க. அதுல வந்து அந்த பெரியவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த டன்கிரீக்கு வந்து எப்படியாவது வந்து உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக போட்டை வந்து இந்த பக்கமா திருப்பி போயிட்டு இருப்பாரு. இப்போ வந்து அந்த மாஃபி இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, யோ என்ன வந்து சேஃபா இங்கிலாந்துல விட்டுருக்கீங்க, தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. இந்த சமயத்துல அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் மட்டும் காப்பாத்துறது வந்து என்னோட இது இல்ல, எல்லாரையுமே வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சொல்ற சமயத்திலே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 3 ஃளைட் வந்து இவங்களை கடந்து போகுது. அதாவது நம்ம ஏர்ன்ற ஒரு போர்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து 3 ஃளைட் போச்சு பாத்தீங்களா, அந்த ஃளைட் தான் இது. இப்போ இவங்க போட்ல பேசிட்டே இருக்கும்போது மர்ஃபி பண்ண ஒரு சின்ன சம்பவத்தால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜார்ஜ்ன்ற ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு வந்து தலையில அடிபடும். இதனால வந்து பீட்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ஜார்ஜை ரொம்ப சேஃபா பாத்துக்கிறான். அவனுக்காக சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த ஜார்ஜ்ன்ற பையன் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு வந்து இந்த மாதிரி நான் இது வரைக்கும் வாழ்க்கையில ஒன்னும் உருப்படியா செஞ்சதில்ல. எங்க அப்பா அம்மாவோட பேரை பெருமைப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது பண்ணணும். பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல என்னோட நேம் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதே சமயத்துல ஒரு விஷயத்த சொல்றான், அவனுக்கு வந்து கண் பார்வை தெரிய மாட்டேங்குதான். கேட்டதுமே வந்து பீட்டருக்கு ஒரு மாதிரி ஆயிருது. என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிருது. என்ன இந்த விஷயத்தை போயிட்டு அந்த மர்ஃபி இருக்கார் பாத்தீங்களா, அவர்கிட்டயும் சொல்ல முடியாது. ஏன்னா அவரே வந்து பதட்டத்துல தான் அந்த மாதிரி ஒன்னு பண்ணிட்டாரு. அதனால அவருமே நல்லவர் தான். இந்த பக்கம் பீட்டர் கூப்பிட்டு மர்ஃபி பேசிட்டு இருக்காரு. அந்த பையன் ஓகேவா, ஏதாவது பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பீட்டர் சொல்லிடுறான். ஏன்னா இவரே வந்து கொஞ்சம் டிப்ரெஷன்ல தான் இருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் கேட்டா இன்னும் வந்து கஷ்டப்படுவாரு அப்படின்றதுக்காக வந்து பீட்டர் வந்து இந்த உண்மையை மறைச்சிடுறான். அதாவது அவனுக்கு கண் பார்வை தெரியாது இல்லையா, அதை வந்து சொல்லாமே இருக்கான். இந்த சமயத்துல இங்க ஃளைட் 3 பேர் போனாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு கோலின் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து இப்ப ஃளைட் வந்து சரியில்லாம உருப்படாம போய் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிருக்குது. கடல்ல கிட்டத்தட்ட மூழ்கி சாவ போற நிலைமையில என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பீட்டரும் இந்த அப்பாக்காரரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து சேஃபா காப்பாத்திடுறாங்க. இப்போ வந்து ஹேர்ன்ற ஒரு போர்ஷனை காட்டுறாங்க. இப்போ இந்த 2 விமானிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டன்கிர்க்க நோக்கி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி படைகள் வந்து சூழ்ந்துருது. அதாவது 3 ஃளைட்டை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. அதுல வந்து நம்ம கோலினோட ஃளைட் வந்து தண்ணியில வந்து விழுந்துருது. அப்ப வந்து அவரை காப்பாத்துறதுக்கு ஒரு வழியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த போட் வந்திருக்கும். அதாவது நம்ம அப்பாக்காரர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து அந்த போட் எடுத்துட்டு வரும்போது இவர் வந்து ஓகே அவன் சேஃபா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து ஜெர்மனியோட போர் விமானத்தை தாக்குறதுக்காக ஃபேரியர் வந்து தொடர்ந்து போயிட்டு இருப்பாரு. இப்போ ஜெர்மனியில இருக்கிற அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃளைட் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு போட் இருக்குது. அந்த போட்டை வந்து தாக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலா இந்த போட்டை வந்து நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடியே வந்து இந்த கரையில இருந்துச்சு பாத்தீங்களா போட், அதாவது டாமி அவங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த போட்ல ஏறி இப்போ எப்படியும் வந்து தண்ணிக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே கூட ஜெர்மனி படம் வந்து அந்த போட்டை வந்து தாக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்துல வந்து இவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த ஜெர்மன் விமானி இருக்கார் பாத்தீங்களா ஃபேரியர், அவர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த சீன் இங்கே கட்டாது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மோல்ன்ற சீனை காட்டுறாங்க. அங்க என்னன்னா இவங்க வந்து இந்த குழுவா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, கரை வந்த பிறகு நம்ம வந்து இந்த போட் மூலியமா வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரையை வந்த பாடு இல்ல. இந்த சமயத்துல வந்து ஒரு பர்சன் வந்து கீழே வர மாதிரி, அதாவது போட்டுக்குள்ள வர மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. இதனால வந்து எல்லாருமே பதறி போயிடுறாங்க. எதிர்நாட்டு படையினர் தான் வந்திருக்காங்க சொல்லிட்டு இவங்க பதறி போயிடுவாங்க. உண்மையிலேயே பார்த்தா அவர் வந்து ஒரு படகோட்டி, டச்சு படகோட்டியானானே உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன், இங்க யாருமே இல்லாதனால நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன், யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள என்னையும் வந்து சாவடிக்கிறதுக்கு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுமே வந்து ஓகே ஓகே அப்ப நம்ம சேஃபா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து ஷூட் அவுட் நடக்குது. இந்த போட்ல வந்து குண்டுமலையா புரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா திரும்பி தாக்கலாம் அப்படின்ற நேரத்துல இல்ல இல்ல அவங்க தாக்கல, ஆக்சுவலா வந்து அவங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம அமைதியா இருந்தா நம்மள வந்து சேஃபா விட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன், சோ பொறுமையா இருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் வந்து இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவனுங்க வந்து சுட்டு தள்ளி போட்டையே ஓட்டையாக்கிறானுங்க. இப்போ இந்த ஓட்டையை வச்சுட்டே போட்டை ஓட்ட முடியாது, அதனால வந்து வெயிட் கம்மி பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த அமைதியா இருக்கான் பாத்தீங்களா ஓமமா இருக்கானே அவனை வந்து தூக்கி போட்டுருவோம்டா, ஜிப்சன் நமக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ டாமி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவன் தான் நம்மள காப்பாத்தனா என்னடா இப்படி சொல்ற அப்படின்போது இல்ல அவனுக்கு ஏதோ ஸ்பை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால வந்து அவனை வந்து நம்ம இங்க இருந்து அனுப்பி விடலாம் அப்படின்போது தான் உண்மையை சொல்றான். ஆக்சுவலா வந்து அவன் வந்து பிரான்ஸ் நாட்டுக்காரன், அதாவது வந்து எப்பவுமே முன்னுரிமை என்ன கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டுக்காரங்களுக்கு தான் கொடுப்பாங்க, இவங்களுக்கு வந்து 2ஆம் கட்டமா கொடுப்பாங்க. அதனால வந்து நம்ம யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க வந்து நம்மள பாதிலேயே அம்போன்னு விட்டு போயிடுவானுங்களோ, அதுக்காக தான் பயந்துட்டு நம்ம கிப்சன் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்காரு போல் இருக்குது. இதை இப்ப சொல்றாரு. இதை சொன்னதுமே வந்து அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலுமே கூட அவன் பண்ணது வந்து தப்பு இல்லையா, அதாவது வந்து என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து மாத்தி போட்டிருப்பான். கிப்சன்றது இவனோட பேரே இல்ல, இவன் வந்து பிரான்ஸ் நாட்டுக்காரன், ஆனா வந்து ஜெர்மனியோட ட்ரெஸ் போட்டுருப்பான். அப்ப வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். இருந்தாலுமே நம்ம டாமி இருக்காரு பாத்தீங்களா, அவர் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கிப்சன். சரி ஓகேடா நம்ம எப்படியாவது போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த போட்ல இருக்கிற ஓட்டையெல்லாம் கையை வச்சு அடைச்சிருக்காங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த படகோட்டி இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா வந்து தண்ணிக்குள்ள வந்து இந்த கப்பல் வந்ததுனால வந்து அவங்களால வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இது எதுவுமே பண்ண முடியும். இந்த சமயத்துல நம்ம லெப்டினன்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கொஞ்சம் மன வருத்தத்தில் தான் இருக்காரு. ஏன்னா வந்து 3,00,000 பேர் இருக்காங்க, ஆனா போட் எதுவுமே இல்ல, ஒரே ஒரு போட்ல மட்டும் எல்லாரையுமே முடிஞ்ச அளவுக்கு ஏத்தி விட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அவர் கொஞ்சம் கவலையில இருக்கிற நேரத்துல பைனாகுலர்ல ஓபன் பண்ணி பார்த்தா தூரத்துல வந்து நிறைய போட்டுங்க, அதாவது வந்து மக்களோட போட்டுகள் வந்து அதாவது மீனவர்கள் அவங்களோட போட்லாம் வந்து வந்துட்டு இருக்குது. இதை பார்த்த அந்த பர்சன் வந்து ரொம்ப எமோஷனல்
எமோஷனல் ஆயிடுறாரு. ஏன்னா இவங்க வந்து தோத்துட்டாங்க. இருந்தாலுமே வந்து மக்கள் வந்து இவங்கள வந்து அந்த தோத்தத விட அவங்க வந்து இருந்தா போதும் அப்படி மாரி நெனைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கிட்டத்தட்ட வந்து ஓட்டையினால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முழுக போற நேரத்துல வந்து நம்ம ஹீரோ மற்றும் ஃபிரெண்ட்ஸ்கள்லாம் வந்து தப்பிச்சுறாங்க. ஆனா கிப்சன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து சங்கிலி மாட்டி அங்கேயே மாட்டிக்கிறாரு. அதனால வந்து அவர் போயிறாரு. இத பார்த்த நம்ம ஹீரோவால அவர காப்பாத்த முடியலன்ற ஒரு சின்ன கில்ட் இருந்தாலுமே வந்து சர்வை பண்ணி ஆகணும். வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, பெரிய பக்கத்துல ஒரு போட் இருக்கும். அத நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மர்ஃபி வந்தாரு பார்த்தீங்களா, அந்த போட் அதான் அந்த பெரியவர் இருக்கார்ல, அந்த அப்பாக்காரர் அவரோட போட்டும் வந்துட்டு இருக்குது. எதிர்க்க வந்து இந்த கேப்டன் அனுப்பி விட்டுருப்பாரு பார்த்தீங்களா, அந்த பெரிய கப்பலுமே வந்துட்டு இருக்குது. எல்லாருமே சேஃபா திரும்பி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியோட படை வந்து வேலைய காட்டி விட்டுருது. அவங்களோட போர் விமானம்லாம் ரொம்ப பலமா இருக்கிறதுனால, ரொம்ப வந்து அப்கிரேடடா இருக்கிறதுனால வந்து அவங்க பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய கப்பல் மேல வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குண்ட போட்டு விட்டுறாங்க. இதனால வந்து மிகப்பெரிய ஒரு விபத்து நடக்குது. இதுல வந்து ஆயில்லாம் லீக் ஆகி இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா வந்து லைட்டா ஒரு நெருப்பு பட்டாலுமே கூட பெரிய பிளாஸ்ட் ஆயிடும். அதனால வந்து இந்த அப்பாக்காரர் வந்து காப்பாத்தலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கிட்டக்க போறதுக்கு யோசிக்கிறாரு. இந்த சமயத்துல நம்ம ஃபேரி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஃபிளைட் வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் தரமானது இல்ல. ஏன்னா வந்து அவரால ஃப்ரண்ட்ல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். அதனால வந்து எப்படியோ ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தி இந்த ஒரு ஜெர்மன் ஃபிளைட்ட மட்டும் எப்படியாவது வந்து டேக்கிள் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி முயற்சி பண்ணியிருக்காரு. இப்ப இந்த 3 கதையுமே வந்து ஒரே லேயர்ல வரப்போகுது. அவன் வந்து இப்ப என்ன இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கேட்கிறாரு, "என்னப்பா அந்த பையன் ஓகேவா?" அப்படின்னும்போது, "ஓகே ஓகே தான்" அப்படின்ற மாரி சொல்றாரு நம்ம பீட்டர். ஆனா உண்மையிலேயே அந்த பையன் வந்து செத்து போயிட்டு இருப்பான். இத வந்து தெரிஞ்சுச்சுன்னா அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுவாரு. ஏதாவது டிப்ரஷனுக்கு போய் ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம பீட்டர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சொல்லாமயே அப்படியே அமைதியா இருந்துறாரு. இந்த பக்கம் நம்ம டாமி வந்து அந்த பெரிய கப்பல்ல ஏறுறதுக்காக முயற்சி பண்ணிருப்பாரு. இப்ப வந்து அந்த விபத்து ஏற்பட்டதுனால, அதாவது குண்ட போட்டதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா ஆயில் லீக் ஆகி அங்கேயும் போக முடியாது. அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, அப்பாக்காரரு, அவரோட போட்டுக்கு ஏறலாம்னு சொல்லிட்டு இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல நம்ம கேரியர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனி ஃபிளைட்ட வந்து எப்படியோ வந்து தாக்குதல் பண்ணி அத வந்து அடிச்சு உடைச்சிடுறாரு. இருந்தாலுமே வந்து அந்த ஃபிளைட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த ஆயில் இருக்குது பாத்தீங்களா, அந்த இடத்தை நோக்கியே வருது. இப்ப இந்த சின்ன அப்பாக்காரர் போட் இருக்குது பாத்தீங்களா, அத வந்து கோலின் வந்து எடுக்க சொல்றான். ஏன்னா வந்து இதுக்கு மேல வந்து இங்க இருந்தோம்னா நம்மளும் வந்து பிளாஸ்ட் ஆயிடும். அதனால வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வந்து அந்த ஃபிளைட் வந்து கரெக்ட்டா இந்த ஆயில்ல பட்டு அங்க இருக்கிற நெறைய வீரர்கள் வந்து இறந்து போறாங்க. இவங்கள தவிர்த்து. இந்த சமயத்துல தான் டாமி செத்துருப்பார்னு நம்ம நினைப்போம். டாமி வந்து ஜஸ்ட் மினிட்ல லாஸ்ட் டைம்ல வந்து எப்படியோ வந்து அந்த போட், அதாவது இந்த பெரிய ஒரு அப்பாக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட போட்ட வந்து புடிச்சிட்டு இருப்பாரு. இப்ப டாமியுமே வந்து சேஃப். என்னதான் டாமி வந்து சேஃபா இருந்தாலுமே கூட அலெக்ஸுமே தப்பிச்சிருப்பான். அவன பார்க்கும்போது நம்ம டாமிக்கு வந்து ரொம்ப கோவமா இருக்கும். அவன் நினைச்சிருந்தா வந்து இவன வந்து எப்படியாவது காப்பாத்திரலாம். அதாவது கிப்சன காப்பாத்திருக்கலாம். ஆனா வந்து அவன் வந்து அத பண்ணல. அதனால கடும் கோவத்துல அவன் வந்து இருந்திருப்பான். இப்போ இந்த சின்ன போட்ட வந்து தங்களோட ஹோம் டவுனுக்கு வந்து கூட்டு போறதுக்காக எல்லாருமே பிளான் போட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல திரும்பவும் ஒரு பிரச்சனையா வர மாதிரி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வேற ஒரு ஜெர்மனி படையோட சேர்ந்த ஒரு ஃபிளைட் வந்து இவங்களை தாக்குறதுக்காக வந்துட்டு இருக்குது. இந்த சமயத்துல அப்பாக்காரர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பையன் பீட்டர் கிட்ட சொல்லி, "டேய் அத ஒரு திருப்புடா" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீரிங் திருப்பின உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த குண்டு போறது வந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிச்சிருது. இப்போ இந்த ஃபிளைட்டுமே வந்து தொடர்ந்து போயிருது. அதனால வந்து இவங்க சேஃப் ஆயிடுறாங்க. இப்போ கோலின் வந்து கேக்குறாரு, "ஏப்பா நீங்க யாருப்பா இவ்வளவு மாஸ் காட்டுறீங்களா?" அப்படின்னும்போது, "என் பையனுமே மிலிட்டரியில தான் இருக்கிறான்" அப்படின்னு சொல்லும்போது, "எது பீட்டரா இவ்வளவு சின்ன பையனா இருக்கிறான் போது?" "இல்ல இல்ல நான் இல்ல, எங்க அண்ணன் வந்து மிலிட்டரியில இருந்தாரு. போர்னால அவர் ஒரு வாரத்திலேயே இறந்து போயிட்டாரு. அதனால தான் எங்க அப்பா வந்து மத்த வீரர்களை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. இதுல வந்து அவர் தாலபே கூட வந்து அவங்கள காப்பாத்திட்டு தான் சாவாரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொன்னதுமே வந்து இவருக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிருது. இப்போ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹோம் டவுனுக்கு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை தாண்டி போன ஒரு ஃபிளைட் ஜெர்மனி படையோட ஃபிளைட் இருக்குது பாத்தீங்களா, அது வந்து டன்கிரிக்க நோக்கி தான் போகுது. இது போச்சுன்னா கண்டிப்பா வந்து அங்க நிறைய உயிர் சேதம் நடக்கும். அதனால நம்ம இந்த ஃபேரி இருக்கார் பாத்தீங்களா, ஃபிளைட் டிரைவர், அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜெர்மனி ஃபிளைட்டை அட்டாக் பண்றதுக்காக தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து இப்போ இந்த ஃபிளைட் போச்சுன்னு வச்சீங்க, ஜெர்மனி ஃபிளைட் போச்சுன்னா அங்க இருக்கிற டன்கிரிக்ல இருக்கிற நிறைய பேர் வந்து செத்து போயிருவாங்க. பல பேர் உயிர் முக்கியமா இல்ல ஃபியூவல நம்ம நிரப்பிட்டு நம்ம உயிரை மட்டும் காப்பாத்திக்கிறது முக்கியமா, அது மாதிரி நினைச்சிட்டு இந்த ஃபேரியர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம உயிரை விட அந்த மக்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஃபியூவல் இருக்கிறது கொஞ்சம் தான், அதை வச்சு எவ்வளவு தளவு அவனை தாக்குடிச்சு அவனை வந்து கட்டுப்படுத்த முடியுமோ அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காரு நம்ம ஃபேரியர். இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த லெப்டினன்ட்ட காட்டுறாங்க. கிட்டத்தட்ட வந்து எல்லா மக்களையுமே வந்து காப்பாத்தி கூட்டு போறதுக்காக வந்து வெயிட் பண்ணிருக்க சமயத்துல வந்து ஒரு ஜெர்மன் ஃபிளைட் வந்ததை பார்த்ததுமே அவ்வளவுதான் நம்ம சொல்லி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடி அவ்வளவுதான் கடவுளை இடையத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ண மூடுறாரு. ஆனா வந்து அங்க நடந்ததே வேற. எல்லாருமே கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஃபேரி இருக்காரு பாத்தீங்களா, ஜெர்மன் ஃபிளைட்டை வந்து தாக்கி எப்படியோ வந்து இவங்க எல்லாருமே காப்பாத்திறாரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் கொஞ்சம் தான் ஃபியூவல் இருக்குது. இவங்க டன்கிரிக்கும் இவரால இறங்க முடியாது. அதனால வந்து ஜெர்மனி இடம் இருக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து அந்த ஃபிளைட்டை வந்து லேண்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கையில இந்த ஃபிளைட் கிடைச்சிச்சுன்னா ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபிளைட்டுக்கும் வந்து தீய வச்சிடறாரு. இப்போ வந்து அங்க இருக்கிற ஜெர்மன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இவரை வந்து கைது பண்ணிடுறாங்க. அவங்களுக்காக தன்னோட வாழ்க்கையே வந்து அந்த மனசு கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த லெப்டினன்ட்ட காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருக்கிற அந்த போர் வீரர்கள் எல்லாருமே வந்து ஒரு வழியா வந்து இந்த மீனவ போட் மூலியமா வந்து அனுப்பிச்சு சேஃப் ஆக்கிறாரு. ஆனா வந்து அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போக மாட்டாரு. அவர் போகாம இருக்கிறதுனால வந்து அஸ்டட் வந்து கேக்குறாரு, எதுக்கு தலைவரை வரமாட்டீங்கன்னு போது, இல்ல இல்ல நம்ம பிரிட்டன் பீப்புளை தான் காப்பாத்தணும், ஆனா நம்மள நம்பி இருக்கிற பிரெஞ்சு பீப்புளையும் நான் காப்பாத்திட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாஸ் டைலாக சொல்லுவாரு. ஆக்சுவலா அவருக்குமே வந்து என்னன்னா, அவங்க பீப்புளையுமே வந்து காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல வந்து அவர் அதை சொல்லிப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் முதலுரிமை வந்து பிரிட்டன் பீப்புள் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பிரெஞ்சு பீப்புள் கொடுப்பாங்கன்றது வந்து அவருக்குமே தெரியும். அதனால வந்து நான் இங்கே இருக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லிடுவாரு. இதை பார்த்து அசிஸ்டன்ட்டுக்குமே ரொம்ப பெருமையா இருக்கும். என்னடா இந்த மாதிரி மனுஷனா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சல்யூட்டை போட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இப்போ இந்த போட்லாம் வந்து சேஃபா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தங்களோட சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. இங்கேயுமே கூட அந்த மர்ஃபி இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜார்ஜ்னால
நல்லா இருக்கிறானாப்பா அப்படிங்கும்போது, சேஃபா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த பையன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே வந்து அந்த போர் வீரர்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது, அங்க ஒரு வயசானவர் கண்ணு தெரியாதவர் வந்து சாப்பாடு குடுத்துட்டு இருக்காரு. இப்ப வந்து இவங்க எல்லாருமே ஒரு மாரி கில்ட்ல ஃபீல் பண்றாங்க. ஏங்க நாங்களே தோத்து போயிருக்கிறோம். என்னங்க எங்களுக்கு சாப்பாடு குடுத்து வரவேத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஏங்க போர்ன்றது ஒண்ணும் முக்கியம் இல்ல. நீங்க உயிரோட இருக்கிறீங்களே அதுதான் எங்களுக்கு முக்கியம். அதுவே எங்களுக்கு சந்தோஷம்யா அப்படின்னு சொல்லும்போது தான் உண்மையிலேயே இந்த படம் என்ன சொல்ல வருதுன்றது வந்து நமக்கு புரியுது. ஆக்சுவலா வந்து போர்ன்றது வந்து ஜெயிக்கிறதோ தோக்குறதோ இல்ல. அது வந்து சர்வை பண்றது. அதான் இந்த படம் சொல்லிருக்கு. இப்போ நம்ம பீட்டர் இருக்கா பாத்தீங்களா? அவன் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறான். அதுல வந்து நம்ம ஜார்ஜ் இருக்கா பாத்தீங்களா? அவன் செத்து போனவன் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து போர்ல ஈடுபட்டு செத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெருமைப்படுத்துற விதமா வந்து நியூஸ் பேப்பர்ல போட்டுருக்காங்க. இந்த சீன் வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும். உண்மையிலேயே நல்லாவும் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த அலெக்ஸும் டாமியும் வந்து சொந்த ஊருக்கு போறதுக்காக ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறாங்க. இவங்களுக்கு வந்து பதட்டம். ஏதாவது தோத்துட்டோமே இதுக்கு மேல வந்து காரி துப்ப போறாங்க அப்படின்னு மாதிரி நினைச்சா, அவங்க எல்லாருமே வந்து பெருமையா வந்து பாராட்டி தள்ளுறாங்க. இத பார்த்து அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம். என்னடா இது நம்ம தோத்துருக்கிறோம் இவங்க வந்து பாராட்டி தள்ளுறாங்களே அப்படின்னு அவங்களுமே வந்து யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, சர்வை இஸ் த வீக். அவங்க ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்கன்றத தாண்டி வாழ்றாங்க இல்லையா, சர்வை பண்றாங்க இல்லையா, முயற்சி பண்றாங்க இல்லையா, போட்டி போறாங்க இல்லையா, அதுதான் முக்கியம் அப்படின்றத வந்து இந்த படம் சொல்ல வருது. எப்பவுமே வந்து சர்வை பண்றது தான் முக்கியமே தவிர, அது சக்சஸ் ஃபெயிலியர்ன்றது முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான நோட்ல முடிச்சிருக்காங்க. என்னதான் 2ஆம் உலகப் போர்ல வந்து ஜெர்மனி பயங்கர காட்டினாலும் ஒரு கட்டத்துக்கு மேல தொடர்ந்து முயற்சியால வந்து அவங்க தோற்கடிக்கப்பட்டு ஜெர்மனியோட தலைவரே அதாவது அந்த ஹிட்லரே வந்து கொல்லப்பட்டார். அதுக்கு காரணம் இவங்களோட முயற்சி. அந்த முயற்சி வந்து கரெக்ட்டா இருந்ததால மிகப்பெரிய 2ஆம் உலகப் போர் வந்து முடிவுக்கு வந்துச்சு. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 அவுட் ஆஃப் 10ங்க. இந்த படம் சேவ் த கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, டியூ டு த ப்ராப்ளம் அப்படின்ற ஜானர்ல தான் வருது. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.